வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் வெப்பம் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வெப்பத்தின் விளைவுகள் பற்றி பார்த்தோம். வெப்ப கடத்தல்னா என்ன, வெப்ப கடத்தல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் இல்லையா. அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வெப்ப சலனம்னா என்ன, வெப்ப கதிர்வீச்சுனா என்ன, அதனுடைய பயன்கள் என்னென்ன, இதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். உங்களோட சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் முக்கியம்னு சொல்கிறோமோ அதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் படிக்கிறப்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு பாடப்பகுதிக்கு போகலாமா? வெப்பச்சலனம். வெப்பச்சலனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ஒரு செயல்பாடு மூலயமா உங்களுக்கு ஈஸியாக விளக்க முடியும். ஒரு முகவியில் நீரை எடுத்துக்கொண்டு அதனை அடுப்பின் மீது வைக்கவும். அடுப்பு ஆன் பண்ணிட்டோடனே நீரின் மேற்பரப்பை தொட்டு பார்க்கணும், அது குளிர்ச்சியாக இருக்கும். ஆமாம், ஆன் பண்ண உடனே தொட்டு பார்த்தோம்னா என்னவாக தான் இருக்கும், குளிர்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா. சிறிது நேரம் வெப்பப்படுத்திய பிறகு மீண்டும் அதனை தொட்டு பார்க்கவும். கொஞ்ச நேரம் சூடுபட்டினதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள். இப்போ எப்படி இருக்கும், அது சூடாக இருக்கும் இல்லையா. இப்போது அது சூடாக இருக்கும். பாத்திரத்தின் அடிப்பகுதியில் அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் எவ்வாறு நீரின் மேற்பரப்பிற்கு பரவியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா. இப்போ நான் அடியில் தான் வெப்ப ஆற்றல் கொடுத்தேன், ஆனால் மேலே இருக்கிற தண்ணி வந்து சூடாக இருக்குது, இது எதன் மூலயமா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. வெப்பம் கொடுக்கும்போது அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன ஆகும் அப்படின்னா, அடியில் கூடிய நீர் மூலக்கூறுகள் முதல்ல வெப்பம் அடைந்து அது மேல் நோக்கி நகருகுது. மேலே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குளிர்ந்த மூலக்கூறுகள் கீழ் நோக்கி நகருது. இதை தான் இங்கே படத்தில் போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேவா, கவனிங்க. பாத்திரத்தில் உள்ள நீரை வெப்பப்படுத்தும் போது பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் வெப்ப ஆற்றலை பெற்று மேல் நோக்கி நகர்கின்றன. சரியா. ஃபஸ்ட்டு அடியில் கூடிய நீர் மூலக்கூறுகள்லாம் வெப்ப ஆற்றல் எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி நகருது. சரியா. பிறகு மேற்பகுதியில் உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழே நகர்ந்து வெப்பமடைகின்றன. இப்போ என்ன ஆயிடுச்சு, மேலே கூடியது எல்லாமே கீழே வந்துருச்சு இல்லையா. இந்த விதமான வெப்ப கடத்தலுக்கு வெப்பச்சலனம் என்று பெயர். இதுக்கு என்ன பேர், வெப்பச்சலனம் அப்படின்னு பேர். சரியா. வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களும் இம்முறையின் மூலமே வெப்பமடைகின்றன. சரியா. அப்போ வாயுக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முறையின் மூலமாக தான் வெப்பமடையுதுன்னு சொல்கிறோம். சரியா. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு தான் வெப்பச்சலனம் அப்படின்னு பேர். சரியா. இந்த வெப்பச்சலனம் திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ரொம்ப முக்கியமானது, குறிச்சிக்கோங்க. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு நீர் மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு தான் வெப்பம் சலனம் என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. இது எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திரவங்கள் மற்றும் வாயுக்கள் வந்து நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலக்காற்று மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகளில் உருவாகுவதற்கு வெப்பச்சலனமே காரணமாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம பீச்சுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா எதுக்காக நம்ம பீச்சுக்கு போகிறோம், சில்லுன்னு காற்று வாங்கிறதுக்கு போகிறோம் இல்லையா. அந்த சில்லுன்னு காற்று நிலப்பரப்பை நோக்கி வீசப்படுறதுக்கு என்ன காரணம்னா இந்த வெப்பச்சலனம் தான் காரணம். ஓகேவா. அடுத்து பாருங்க. வெப்பச்சலனம் மூலமாகவே காற்றானது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடம்பெறுகின்றன. அப்போ காற்று ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் என்ன காரணம் தான், வெப்பச்சலனம் தான். ஓகேவா. வெப்ப காற்று பலூன்களில் வெப்பச்சலனம் மூலம் வெப்ப கடத்தப்படுவதால் பலூன் மேலே உயர்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாட்டர் பலூன்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி மேல் நோக்கி பறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெப்பச்சலனம் காரணமாக உள்ளக்கூடிய வாயுக்களுடைய மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா வெப்பமடைந்து அது மேல் நோக்கி உயர்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. குளிர்சாதன பெட்டிகளில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூடான காற்றை வெப்பச்சலனம் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. அப்போ ஃப்ரிட்ஜ்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கூலிங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த வெப்பச்சலன முறையின் மூலியமாக தான் கூலிங் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. இப்போ புரிஞ்சதுங்களா வெப்பச்சலனம்னா என்ன, நம்மளோட அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனத்தினுடைய பங்கு என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டோமா. அடுத்து பாருங்க, வெப்ப கதிர்வீச்சுனா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பாருங்க. சூரியன் இருக்கு, பூமி இருக்கு இல்லையா. நமக்கு தெரியும் சூரியன் மட்டும்தான் வெப்ப ஆற்றலை கொடுக்கக்கூடிய முதன்மை ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. முதன்மை ஆற்றல் மூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா
நம்மளுக்கு நேரடியாக வெப்பத்தை கொடுக்குது, நேரடியாக நம்மளுக்கு வெப்பத்தை கொடுக்குது இல்லையா? அது வரும்போது எந்த முறையின் மூலயமா வெப்பத்தை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சு முறையின் மூலயமா தான். அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. வெப்ப கதிர்வீச்சு என்பது வெப்ப ஆற்றல் பரவும் மூன்றாவது விதமாகும். ஓகேவா? திடப்பொருளில் வெப்ப கடத்தல் மூலமாகவும் திரவம் மற்றும் வாயுக்களில் வெப்பச்சலனம் மூலமாகவும் வெப்ப ஆற்றல் பரவுகிறது. சரியா? நம்ம பார்த்தோம் திடப்பொருள் அப்படின்னா வெப்ப கடத்தல், திரவம் மற்றும் வாயுக்கள்னா வெப்பச்சலனம் பார்த்தோம் இல்லையா? ஆனால் வெற்றிடத்தில் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுகின்றன. வெற்றிடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காற்றே இல்லாத இடத்துக்கு பேர் தான் வெற்றிடம். அந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வெப்ப ஆற்றல் பரவுதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த முறையின் மூலயமான்னு பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சு மூலயமா தான். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்க, அன்லைன் பண்ணிக்கோங்க. சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலமே பரவுகின்றன. சரியா? அப்போ சூரியன்லேருந்து பூமிக்கு வெப்ப ஆற்றல் கிடைக்குது அப்படின்னா எதன் மூலயமா கிடைக்குதுன்னா வெப்ப கதிர்வீச்சு மூலயமா தான் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அலைன் பண்ணிக்கோங்க. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு என்று வரையறுக்கப்படுகின்றன. வெப்ப ஆற்றலானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை தான் வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு. எங்கெங்கெல்லாம் இந்த வெப்ப கதிர்வீச்சு இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன. சரியா? நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், சூரியனிலிருந்து பூமிக்கு வெப்பம் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? வெப்ப கதிர்வீச்சு தான். சரியா? அடுத்து நெருப்பிற்கு அருகில் நிற்கும் போது வெப்ப கதிர்வீச்சு மூலம் நாம் வெப்பத்தினை உணர்கின்றோம் இல்லையா? அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா பக்கத்துல போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னவா உணர்வோம்? கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி உணர்வோம் இல்லையா? குளிர்காலத்துலாம் போய் உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது கருப்பு மேற்பரப்பை உடைய பொருட்கள் வெப்ப கதிர்வீச்சுகளை ஏற்கும் தன்மை உடையதாக உள்ளன. எனவே சமையல் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணம் பூசப்பட்டிருக்கும். சரியா? கருப்பு பார்த்தோம் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சை ஏற்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனால தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் பாத்திரத்தினுடைய அடிப்பகுதியில கருப்பு நிறம் பூசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க, வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்கின்றன. சரியா? அப்ப வெள்ளையா இருக்கக்கூடிய பொருள் பார்த்தோம் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிக்குதுன்னு சொல்றாங்க. எனவே தான் கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடைகளை உடுத்துமாறு நாம் அறிவுறுத்துகிறோம். அதனால தான் ஒயிட் ட்ரெஸ் போட சொல்லி சொல்றாங்க வெயில் காலத்துல. சரி, அதாவது பருத்தி ஆடை அணியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதுங்களா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கதிர்வீச்சு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பரவுவதை நம் கண்களால் காண முடியும். சரியா? நம்ம நேரடியா கண்களாக பார்க்க முடியும் வெப்ப கதிர்வீச்சு நடக்கிறது. சரியா? அன்லைன் பண்ணிக்கோங்க. 500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போது நம் தோலின் மூலம் வெப்பத்தை உணர முடியும். மேலும் வெப்பப்படுத்தும் போது வெப்ப கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கிறது. அப்போது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிக்கிறது. சரியா? இப்போ ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சிவப்பு நிறத்துல இருந்து வெள்ளை நிறம் வரைக்கும் வருது. அப்ப வெள்ளை நிறத்துக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுது? அதிக வெப்பத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, இந்த வெப்பத்தை நம்ம எவ்வாறு அளவிடலாம்? அதை தான் நம்ம வெப்ப அளவியல பார்க்க போறோம். கவனிங்க. இதுவரை வெப்ப ஆற்றலின் விளைவுகளின் பற்றி நாம் பார்த்தோம். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகின்றன. இயற்பியல் பண்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வடிவம், சரியா, அதனுடைய தன்மை, இதெல்லாம் தான் நம்ம இயற்பியல் பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? கவனிங்க. திட நிலையில் உள்ள நீர் திரவ நிலைக்கும் திரவ நிலையில் உள்ள நீர் ஆவி நிலைக்கும் மாற்றம் அடைகின்றன. இவை யாவும் வெப்பத்தினால் ஏற்படும் இயற்பியல் மாற்றங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றோம். சரியா? திட நிலையில் உள்ள நீர்னா பனிக்கட்டி, அதை நம்ம வெப்பப்படுத்தும் போது திரவ நிலையில் உள்ள நீரா மாறுது. மறுபடியும் வெப்பப்படுத்தும் போது திரவ நிலையில் உள்ள நீர் ஆவி நிலைக்கும் மாறுதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இவை யாவும் வெப்பத்தில் ஏற்படும் இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து பாருங்க. இதே போல் வெப்ப ஆற்றல் வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன. அப்ப வெப்பம் பார்த்தோம்னா இயற்பியல் மாற்றங்கள் மட்டும் இல்லாம வேதியியல் மாற்றங்களையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப
பொருட்களில் ஏற்படும் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அப்பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலின் அளவினை அளவிட வேண்டும். சரியா? எவ்வளோ வெப்ப ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம அளக்கணும். சரியா? இவ்வாறு பொருளில் நடைபெறும் இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலின் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு வெப்ப அளவியல் என்று பெயர். சரியா? அப்ப ஒரு பொருளில் நடக்கக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றலினுடைய மதிப்பை கணக்கிடுறதுக்காக தான் நம்ம எந்த முறையை பயன்படுத்துகிறோம்? வெப்ப அளவியல் என்ற முறையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெப்ப அளவியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது வெப்பநிலைனா என்ன அதை பற்றி பார்க்கலாம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள் சூடாக உள்ளதா அல்லது குளிர்ச்சியாக உள்ளதா என்பதை அறிய உதவும் இயற்பியல் அளவு வெப்பநிலை எனப்படும். இல்லையா? நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோமா? ஒரு பொருள் சூடாக இருக்கா குளிர்ச்சியாக இருக்குதா அப்படின்றத எதை தீர்மானிக்கும்? அதனோட வெப்பநிலை தான் தீர்மானிக்கும்னு சொன்னோம் இல்லையா? இது வெப்பநிலை மானிக்கொண்டு அளவிடப்படுகிறது. வெப்பநிலையை அளவிட 3 விதமான அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. எந்த வகையான அளவுகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா செல்சியஸ் அளவுகோல், ஃபாரன்ஹீட் அளவுகோல், கெல்வின் அளவுகோல். இது எல்லாமே நம்ம 7ஆம் வகுப்பில் படிச்சிருக்கோம் இல்லையா? மேற்கண்ட அளவுகோல் கெல்வின் அளவுகோலே பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. இதை பற்றி உயர் வகுப்புகளில் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே சின்ன கிளாஸில் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இதன் தொடர்ச்சியாக நம்ம மேல் கிளாஸ்க்கு போகும்போது அதிகமாக தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அடுத்தது வெப்பத்தினுடைய அலகு என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் என்பது நமக்கு தெரியும். ஆமாம், நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஆற்றலின் எஸ்ஐ அலகு ஜூல்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனவே வெப்பத்தையும் ஜூல் என்ற அலகில் குறிப்பிடலாம். இது ஜே என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ வெப்பத்தினை அளக்கக்கூடிய அலகு பார்த்தோம்னா ஜூல் இல்லையா? அடுத்து பாருங்க, வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி ஆகும். சரியா? அப்போ பொதுவாக கலோரி அப்படின்ற மதிப்பு பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ 1 கிராம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை சூடுபடுத்துங்க. 1 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடுபடுத்துங்க. அப்போ சூடுபடுத்துறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றலுடைய அளவு தான் 1 கலோரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கலோரி மற்றும் ஜூல் ஆகிய அலகுகளுக்கு இடையேயான தொடர்பு பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றன. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியம். 1 கலோரி சமம் 4.189 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? 1 கலோரி சமம் 4.189 ஜூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மதிப்பு. இது ஒரு மதிப்பெண் வினாக்களில் கேட்குறாங்க. சரியா? உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்று அலகால் அளக்கப்படுகின்றன, குறிப்பிடப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இப்போ உணவுப் பொருட்கள் வாங்குகிறோம், அதனுடைய கலோரி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ கலோரி பார்த்தோம்னா 4200 ஜூல் அப்படின்னு தோராயமாக நம்ம சொல்லலாம். சரியா? குறிச்சிக்கோங்க. 1 கிலோ கலோரி சமம் 4200 ஜூல் தோராயமாக அப்படின்றது நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா வெப்பத்தினுடைய அலகுன்னா என்னன்னு தெரிஞ்சுதா? அடுத்தது வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட செயல்பாடு மூலயமா நம்ம சொல்லலாம். 2 வெவ்வேறு முகவையில் நீர் மற்றும் எண்ணெய் இரண்டையும் தனித்தனியாக எடுத்துக்கொள்வோம். சரியா? ஒரு முகவையில் தண்ணி எடுத்துக்கோங்க, இன்னொரு முகவையில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடையும் வரை இரண்டையும் தனித்தனியாக வெப்பப்படுத்தவும். நம்ம இது மாதிரி செய்யும்போது எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க பாருங்க. எண்ணெயை சூடு செய்யும் போது ஆசிரியர் முன்னிலையில் செய்ய வேண்டும். இது எல்லாமே அவங்க கிளாஸ் ரூமில் செய்யறதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால டீச்சர்ஸோட முன்னாடி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மாதிரி நம்ம செய்ய தேவையில்ல. நம்ம சாதாரணமாக நம்ம செயல்பாடுகள் மூலயமாவே படிச்சுக்கிட்டா போதுமானது. கவனிச்சுக்கோங்க. எது முதலில் வெப்பமடைகிறது? எப்பயுமே உங்களுக்கு தெரியும், எண்ணெயும் தண்ணியும் வச்சோம்னா எண்ணெய் தான் முதல்ல சூடேறுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எண்ணெயை விட நீர் வெப்பம் அடைவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கவனிங்க. பொதுவாக பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது 3 காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்படி என்ன 3 காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளின் நிறை, அடுத்தது பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், பொருளின் வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம்,
அடுத்தது பொருளின் தன்மை. ஓகேவா? இது 3 தான் முக்கியமான காரணிகளே. கவனிங்க. ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு அவற்றிற்கு வெவ்வேறு அளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. இது அப்பொருள் வெப்ப ஏற்புத்திறன் என்று அழைக்கப்படுகிறது. ஆமாவா? இப்போ தண்ணி சூடேறதுக்கு ஒரு வெப்பநிலை கொடுக்குறோம், எண்ணெய் சூடேறதுக்கு ஒரு வெப்பநிலை கொடுக்குறோம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அடைவதற்காக வெவ்வேறு வெப்ப ஆற்றல் கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் அந்த பொருளினுடைய வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அலைமணிக்கும் பார்க்கலாம். கீழே இருக்கிறது, ஒரு பொருளின் வெப்பநிலையை 1°C அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகின்றன. அலை பண்ணிக்கோங்க. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1°C அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்பொருளின் வெப்ப ஏற்புத்திறன் என வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இந்த பாடப்பகுதியில் நம்ம வெப்பச்சலனம்னா என்னன்னு படித்தோம், வெப்ப கதிர்வீச்சுனா என்ன படித்தோம், வெப்பம்னா என்னன்னு சொன்னோம், வெப்பநிலைனா என்னன்னு சொல்லியிருக்கோம், வெப்பநிலையை அளக்கக்கூடிய அலகுகள் பற்றி சொன்னோம், வெப்ப ஏற்புத்திறன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இது எல்லாமே முக்கியமான வரையறைகள் தான். குறித்து வச்சு படிங்க, படித்து எழுதி பாருங்க. சரிங்களா? அடுத்த பாடப்பகுதியில் நம்ம தன்வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.